தோழர்களுக்கு வணக்கம். மகிழ்வன் செந்தில் பேசுகிறேன். லாஸ்ட் மந்த் நம்மளுடைய தமிழக அரசு பட்ஜெட் 2024 2025 பட்ஜெட்டில் வந்துட்டு நம்மளுடைய நிதியமைச்சர் வந்துட்டு இந்த திருநங்கை திருநம்பி மக்களுக்குண்டான ஃப்ரீ ஹையர் எஜுகேஷன் பற்றின ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அதில் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு வார்த்தை, மூன்றாம் பாலினம்ங்கிற ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்கன்ட்டு நான் போன வீடியோஸில் பேசியிருந்தேன். 3 விஷயங்கள் அதில் நான் குறிப்பிட்டிருந்தேன். அரசாணை வெளியிடப்பட்டு ஜியோ 52 அரசாணை வெளியிடப்பட்டு தடை செய்யப்பட்ட ஒரு வார்த்தையை அதில் பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி நம்மளுடைய நீதியரசர் ஜஸ்டிஸ் அண்ட் ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் ரிட் பெட்டிஷன் 7284 அதில் பேஜ் நம்பர் 13 அந்த டேட்டோட கொடுத்துருந்தேன். அதுலேயும் இந்த வார்த்தை அகற்றப்பட்டதற்குண்டான விஷயங்களும் ரிஃப்ளெக்ட் ஆச்சுது பேஜ் நம்பர் 13. அதையும் நான் அந்த வீடியோவில் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி நம்மளுடைய சமுதாய மக்கள் அனைவராலும் கொண்டு வரப்பட்ட அஃபிஷியல் கிளாசரி தமிழ் சொற்களஞ்சியங்கள்ல இருந்தும் இந்த மூன்றாம் பாலினம்ங்கிற வார்த்தை முற்றிலும் அகற்றப்பட்டு விட்டது. ஸோ இதை மீறியும் அந்த பட்ஜெட்டில் போட்டு அதை பயன்படுத்தியிருந்தாங்க. ஸோ நான் அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெட்டிஷன் போட்டோம். போட்டதில் நம்மளுக்கு இன்னைக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. ஓகேவா? நான் இந்த அனைத்து விஷயங்களும் நான் போட்டிருந்தேன். அதுக்கு தமிழக அரசு அதிகாரிகள்கிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. அட் த சேம் டைம் இந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அரசு அதிகாரிகள் கால் பண்ணி பேசினாங்க. செந்தில் என்ன எதிர்பார்க்குறீங்க, உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, எங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கன்னு ரொம்ப பொறுமையாக கேட்டாங்க. நான் என்னென்ன இம்பேக்ட் இருக்குங்கிறத எல்லாமே தெளிவாக நான் உங்களுக்கு ஃபோன் காலில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன்னைக்கு அதோட ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த ரெஸ்பான்ஸ் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் கொடுக்குறேன், பாருங்களேன் என்ன ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்குன்னு. நான் அதை அப்படியே ரீட் பண்றேன். மனுதாரரின் மனுவை பரிசீலனை செய்த வகையில் மனுதாரர் செந்தில் அவர்கள் இந்த நிதியாண்டின் மானிய கொள்கையின் இடம்பெற்றுள்ள மூன்றாம் பாலினத்தவர் என்ற வார்த்தையை திருநர் என மாற்றம் செய்யுமாறு வலியுறுத்தியுள்ளார். மேற்படி மனு மாற்றம் செய்யப்பட்டு மேல் நடவடிக்கைக்காக அனுப்பப்படுகிறதுன்ட்டு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே அவங்க அனுப்பி விட்டுருக்காங்க. இதை மாற்றணும்னு சொல்லிட்டு, அதாவது நம்மளுடைய சமூக நலத்துறை அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. கண்டிப்பாக இது மாறிடும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் இதில் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் அட் த சேம் டைம் ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. ஏன்னா ஃபோன் காலில் அவங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அஃபிஷியல் கிளாசரியில் இருக்கக்கூடிய பெயரை கொண்டு வாங்க, என்னவா கொண்டு வரணும்னா மாறிய பாலினம் மருவிய பாலினம்னு பேர் இருக்கு அஃபிஷியல் கிளாஸில். ஸோ அதை மட்டும் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன மிஸ்கம்யூனிகேஷன் அவங்களுக்குள்ள ஆச்சுன்னு தெரியல, இல்லை வேற ஏதாவது அமைப்புகள்கிட்ட வேற ஏதாவது சீனியர்ஸ்ட்டு கேட்டிருக்கலாம். அவங்க திருநர்லையும் மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல தமிழக அரசு அதிகாரிகளை அப்ரிஷியேட் பண்ணிடுறேன். ஏன்னா இதில் ஒரு தவறு இருக்கு. ஆமாம், மூன்றாம் பாலினம்ங்கிற வார்த்தை ஏற்கனவே தடை செய்யப்பட்ட வார்த்தை, வேண்டாங்கிறத அக்செப்ட் பண்ணாங்க பாருங்க. நான் அதுக்கு முதல்ல நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். இப்போ இந்த பெட்டிஷனுக்கு திருநருங்கிற வார்த்தை கொண்டு வரதா சொன்னாங்க. பட் எனக்கு முழு நிறைவில்லை இதோட ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடைச்சது. ஸோ அதனால தமிழக அரசு கொடுத்த ரெஸ்பான்ஸில் நம்ம ரீஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பெட்டிஷனை. நம்ம முழு நிறைவு அடையாட்ட அந்த பெட்டிஷனை ரீஓப்பன் பண்ணலாம். முதல்ல பெட்டிஷனை ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு தமிழக அரசுக்கு ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா இது தவறை ஏற்றுக்கொண்டார்கள், ஆமாம் திருத்தணும்னே ஏற்றுக்கொண்டார்கள். அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா ஃபோன் காலே அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், தடை செய்யப்பட்ட வார்த்தை வரக்கூடாதுன்னு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். இப்போ இந்த திருநருங்கிற வார்த்தையும் அரசு அதிகாரிகள், தமிழக அரசு அதிகாரிகள், நீதித்துறை எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய சமூக நலத்துறை, சமுதாய மக்கள், LGBTQIA+ மக்கள் எல்லாம் செய்து கொண்டு வந்தப்பட்ட அஃபிஷியல் கிளாசரியிலே திருநருங்கிற வார்த்தை அகற்றப்பட்டு மாறிய பாலினம் மருவிய பாலினம் கொண்டு வந்தாச்சு. கரெக்டா? ஸோ அப்போ அந்த பேர் தானே ரிஃப்ளெக்ட் ஆகணும். ரைட். ஸோ எனிவே மறுபடியும் இந்த பெட்டிஷனை ரீஓப்பன் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ரீஓப்பன் பண்ணிவிட்டு நான் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அஃபிஷியல் கிளாசரியில் என்ன பேர் இருக்கோ அதை கொண்டு வாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அட் த சேம் டைம் தமிழக அரசு அதிகாரிகள் நான் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன் இந்த பெட்டிஷனுக்கு உடனடியாக ரெஸ்பான்ஸ். ஏன்னா யூஸ்வலாக நான் ஒரு பெட்டிஷன் போட்டாலே ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு 6 months to 1 year கூட ஆகும். ஏன்னா கிளாசரியில் நான் போட்ட பெட்டிஷன் எனக்கு 12 months ஆயிடுச்சு ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு. பட் இந்த பெட்டிஷனுக்கு வித்தின் மந்த்ல எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. அது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. மேபி இது இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுக்கு ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷன் அவர்களுடைய தீர்ப்போடைய ஒரு நகலை ஒரு அட்டாச் பண்ணி அனுப்புகிறேன். ஸோ தீர்ப்பிலே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, நீங்கள் ஏன் பின்பற்றலன்னு நான் கேட்டிருந்தேன். மேபி அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ எங்கெங்கே நம்மளுக்கு தேவையோ அங்கங்கே அந்த தீர்ப்போட நகலை நம்ம பயன்படுத்தலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஃபைனலாக அந்த சமூக நலத்துறை அரசு அதிகாரிகள் ஃபோன் கால் பண்ணி ரொம்ப பொறுமையாக கேட்டதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். இதுக்கு முறையாக ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கும் உடனடியாக ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கும் நான் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா மூன்றாம் பாலினங்கிற வார்த்தை தவறுங்கிறத அரசு அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டார்கள் ஃபோன் காலில் சொல்லும்போது. ஸோ அதை மாற்றிட்டு இப்போ திருநருங்கிற கொண்டு வராங்க. இட்ஸ் ஓகே, கொண்டு
கொண்டு வரட்டும். பட் அட் த சேம் டைம் அஃபிஷியல் கிளாஸில் இருக்கிறத கொஞ்சம் லேட்டாக அவங்க ஃபாலோ பண்ணாலும் பரவாயில்ல. முதல்ல இதை மாற்றுறதுக்கு முயற்சி செஞ்சதுக்கும் அதை கொண்டு வந்ததுக்கும் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் ஒட்டுமொத்த LGBTQIA+ சமுதாய மக்கள் சார்பாக ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.